டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் சித்த மருத்துவம்னாவே பத்தியம், இதுதான் எல்லாரும் சொல்கிறது நினைக்கிறது. அதனால் யாரும் சித்த மருத்துவம் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. அதுவும் உடனே சரியாகாது டாக்டர், சித்த மருந்து ரொம்ப நாளைக்கு சாப்பிடணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நோய்களுக்கு தக்கவாறு தான் உணவு முறைகள், பத்திய முறைகள். ஆங்கில முறை மருத்துவத்துக்கு அது பொருந்தும், சித்த மருத்துவத்துக்கு அது பொருந்தும். இதயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உப்பை குறைக்கணும்னு சொல்லுவோம், கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்க்கணும்னு சொல்லுவோம். இது பத்தியம். சர்க்கரை நோயாளிகளுக்கு இனிப்பு அதிகமாக எடுக்கக்கூடாது, அதே போல் மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம எடுக்கக்கூடாது சொல்லுவோம். இதுவும் பத்தியம். அதே போல் தோல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், கரப்பான் வகை உணவுகளை தவிர்க்கணும்னு சொல்லுவோம். மீன் சாப்பிடாதீங்க, கோழி சாப்பிடாதீங்க, கருவாடு சாப்பிடாதீங்க, கத்திரிக்காய் சாப்பிடாதீங்க, அதே போல் புளிப்பு அதிகமாக சேர்க்காதீங்க அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ நோய்களுக்கு தக்கவாறு தான் உணவு முறைகளை ஒழிய மருந்துகளுக்கு பத்தியம் இருக்கிறது. எப்போ இருக்குது அப்படின்னு சொன்னால், சித்த மருத்துவத்திலையும் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, வழிமுறைகள் இருக்குது. அதாவது வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்பம்பாறு, செந்துரம்பாறு என்று சொல்வார்கள். லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். மூலிகை மருந்து கொடுப்பாங்க, அதில் சரியாகலைன்னா உபரச மருந்துகளை கொடுப்பாங்க, அதில் சரியாகலைன்னா உலோக மருந்துகளை கொடுப்பாங்க. இப்படித்தான் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உலோக மருந்துகள் கொடுக்கும் பொழுது மருந்து அளவு மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது. அதே போல் நாளளவு சொல்லப்படுகிறது. அதே போல் துணை மருந்து சொல்லப்படுகிறது. அதை முறையாக கடைபிடிக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அதற்கு உரிய பத்திய முறைகள் சொல்லுவாங்க. இந்த உலோக மருந்து சாப்பிடும் பொழுது, இந்த உபரச மருந்து சாப்பிடும் பொழுது இதை தவிர்க்க வேண்டும், இத்தனை நாள் சாப்பிட வேண்டும், இவ்வளவு அளவு எடுக்க வேண்டும், இதில் கலந்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மீறும் பொழுது தான் ஏதாவது பாதிப்பு மாற்றங்கள் ஏற்படுமே ஒழிய, மூலிகை மருந்துகளுக்கு கொடுக்கும் பொழுது, அதே போல் உபரச மருந்துகள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக பொதுவான ஒரு உணவு முறைகளை தான் நோய்களுக்கு தக்கவாறு தான் சொல்லுவாங்களே ஒழிய, சித்த மருந்துகள் அப்படின்னாவே பத்தியம் அப்படிங்கிற கருத்து தவறான கருத்து. சளி இருமல் இருக்கும்போது கீரை சாப்பிடாதீங்க போகும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கணும், கேக்கு சாப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, அதே போல் குளிர்பானங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆங்கில மருந்து எடுத்தாலும் இதே தான் மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அப்போ அங்கே நோய்களுக்கு தக்கவாறு தான் உணவு முறைகள் பரிந்துரைக்கப்படுத ஒழிய, சித்த மருத்துவம் அப்படின்னாலே பத்தியம் அப்படிங்கிற கருத்து தவறான கருத்து. அதனால் பொதுமக்கள் பயப்பட வேண்டாம். எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் நீங்கள் மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மருத்துவ குறிப்பை நீங்கள் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணணும், அதை உடனே நீங்கள் போய் அந்த குறிப்பை கேட்டுட்டு உடனே போய் வாங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவர் ஆலோசனை பெற்று எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும், ஆங்கில மருந்தாக இருந்தாலும் சித்த மருந்தாக இருந்தாலும், மருத்துவர் ஆலோசனை பெற்று அந்த மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது அந்த நோய் முழுமையாக குணப்படும், கட்டுப்படும். எந்த விதமான பக்க விளைவும் அது ஏற்படுத்தாது. அதனால் சித்த மருத்துவம் என்றால் நோய்களுக்கு தக்கவாறு தான் மருந்துகள் வழங்கப்படுகிறது, உணவு முறைகள் சொல்லப்படுகிறது. உலோக மருந்துகள் பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் பத்திய முறைகள் சொல்லப்படுகிறது. அதனால் எல்லா நோய்களுக்கும் சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்கிறது. மருத்துவர் ஆலோசனையோடு எந்த மருந்தாக இருந்தாலும் வாங்கி பயன்படுத்துங்கள், பயன்பெறுங்கள். கண்டிப்பாக அது பயனளிக்கும். மீண்டும் ஒரு தகவலோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.